கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவினுடைய திருவிழாவினை கோலாகலத்தோடு கொண்டாடி குழந்தை இயேசுவினுடைய அருள் வரங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையோடு இரண்டாவது நாள் நவநாளை சிறப்பு செய்வதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்குமே, உங்களுடைய பங்கு தந்தைக்கும் திருத்தொண்டருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அருள் சகோதரிகளுக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை முன்கூட்டியே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லா கை தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இதுவரை ஏற்றுக்கலையா? இதுவரை ஏற்றுக்கலையா? இளையோரை ஏற்றிருக்கோம், ஆனால் இன்னும் முழுசாக ஏற்றுக்கலை. அப்படி வழக்கமாக குடும்பங்களிலும் சரி அல்லது பொது இடங்களிலும் சரி, இளையோரை பார்த்தவுடனே பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லது பெற்றவங்க கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, போகுது பார் தருதலை, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது, அது இஷ்டத்துக்கு அது ஆடுது, எவன் பேச்சையும் கேட்க மாட்டேங்குது, யாரையும் மதிக்க மாட்டேங்குது. சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறோம். அப்போ உண்மையிலேயே அவர்களெல்லாம் தருதலைகளா, சொல் பேச்சு கேட்காதவர்களா, இஷ்டத்துக்கு ஆடக்கூடியவர்களா? அப்படின்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பருவத்தில் சில சமயத்தில் அது ஆடி இருக்கலாம், ஆடிக்கொண்டு இருக்கலாம், சொல் பேச்சு கேளாமல் இருக்கலாம். ஆனால் பெரியவர்களாக இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் சரி, அல்லது ஒரு உயர்ந்த நிலையிலே மேன்மையான நிலையிலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே திரு அவை, திரு விவிலியம் அல்லது நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகள் என்ன என்றால், இளையோரை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். அவர்கள் தரம் கெட்டவர்கள் என்றோ ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்றோ முத்திரை குத்தி விடாதீர்கள். ஏனென்றால் வலிமைக்கும் ஆற்றலுக்கும் பெயர் பெற்றவர்கள், திறமைக்கும் புதுமைக்கும் பெயர் பெற்றவர்கள் இந்த இளைஞர்கள் தான் என்பதனை திரு அவை நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, திருத்தந்தையர்கள் எல்லாருமே இளையோரை பற்றி பேசுகின்ற பொழுது, அதிலும் புனித 2ஆம் ஜான் பால் இளையோரை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவார் என்றால், இவர்கள்தான் திரு அவையினுடைய நிகழ்காலம், இவர்கள்தான் திரு அவையினுடைய கடந்த காலம், இந்த இளையோர் தான் திரு அவையினுடைய எதிர்காலம் என்பதனை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்லுவார் என்றால், படைப்பை கடவுள் படைப்புகளை உண்டாக்குகின்ற பொழுது, தொடக்கத்திலேயே இந்த உலகத்தை உருவாக்குகின்ற பொழுது, மனிதனை உருவாக்குகின்ற பொழுது மனிதனை எந்த நிலையில் படைத்தார் என்கின்ற ஒரு கேள்வியினை எழுப்பி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்கின்ற அழைப்பை கொடுப்பார். முதல் மனிதன் யார்? ஆதாம் மட்டும்தானா? ஆதாமும் ஏவாளும். குழந்தையாக படைச்சாரா? வயது முதிர்ந்து தலை முடியெல்லாம் நரைச்சு அந்த நிலையில் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சாரா கடவுள்? எப்படி படைச்சாரு? இது ஒன்று போதும் ஏன் இளைஞர்கள் இந்த நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தெள்ள தெளிவாக சொல்லுவார், கடவுள் தொடக்கத்திலே முதல் மனிதனை உருவாக்குகின்ற பொழுது, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகின்ற பொழுது அவர்களை இளைஞர்களாக படைத்தார். ஏனென்றால் புதுமையும் சரி, ஒரு புதிய உருவாக்கமும் சரி, திறமையும் சரி, ஆற்றலும் சரி, வலிமையும் சரி இவர்களிடம்தான் உருவாகி இருக்கிறது. அவர்களிடமிருந்து தான் ஒரு புதிய வழித்தோன்றல் உருவாகி இருக்கிறது. இந்த உலகம் பலுகி பெருகி இருக்கிறது என்றால் அது ஆதாமும் ஏவாளும் என்ற இளைஞர்களால் தான். ஆகவே இளைஞர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார். சமூகவியல் ஆர்வலர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால்,
ஒரு குடும்பத்திற்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியது குழந்தைகள், இளையோர், பெரியோர் என்று சொல்லுவார். குழந்தைகள் மட்டும் இருந்தார்கள் என்றால் அது குடும்பமாக இருக்க முடியாது. பெரியவர்கள் மட்டும், முதிர்ந்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் திரு அவையாக இருக்க முடியாது, குடும்பமாக இருக்க முடியாது. ஒரு குடும்பமோ அல்லது திரு அவையோ ஒரு முழுமையை பெற வேண்டும் என்றால் அதற்கு குழந்தைகளும் அவசியம், முதியவர்களும் அவசியம், அவர்களோடு இடைப்பட்ட பருவத்திலே இருக்கக்கூடிய இளையோர்களும் மிக மிக அவசியம் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். குடும்பத்தில் ஒருவேளை குழந்தைகள் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் குழந்தைகள் கபடமற்றவர்கள்தான், மாசு மறுவில்லாதவர்கள்தான். ஆனால் ஒரு காரியத்தை நல்ல விதத்திலே செய்வதற்கான ஆற்றலும் திராணியும் இந்த குழந்தைகளிடம் இல்லை என்று சொல்லுவார்கள். அதே போல முதிர்ந்தவர்கள் மட்டும் குடும்பத்திலே இருக்கிறார்கள் என்றால் முதிர்ந்தவர்களுக்கு அனுபவம் இருக்கும், நிறையவற்றை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் தெரிந்து வைத்திருப்பதை குடும்பத்திற்கு தேவையான விதத்திலே செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் அவர்களிடம் இருக்காது என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் இவை இரண்டையும் கலந்த கலவையாக, மாசற்றவர்களாக, அதே வேளையிலே அனுபவம் வாய்ந்தவர்களாக, திறமை படைத்தவர்களாக, செய்யக்கூடிய காரியங்களை திறந்த செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அது இளையோர்தான். ஆகவே இளையோர் திரு அவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இளையோர் குடும்பங்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இளையோர் பொது இடங்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதனை தெள்ள தெளிவாக நம்முடைய திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே திரு அவை இளைஞர்களை பற்றி என்ன பேசுகிறது, ஏன் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு சில படிப்பினைகளை முன் உதாரணமாக நமக்கு இந்த நாளிலே நாம் சுட்டிக்காட்டி நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதலாவதாக அன்புக்குரியவர்களே, தாவீதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தாவீது அழைக்கப்படுகின்ற பொழுது ஆடு மேய்ப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் அழைக்கப்படுகிறார். சிறு வயதிலேயே 12 வயது நிரம்பிய நிலையிலே, 14 வயதுக்கு உட்பட்ட நிலையிலே அவர் அழைக்கப்படுகிறார். அவர் திறமை படைத்தவராக இருக்கிறார் என்பதனை தெள்ள தெளிவாக விவிலியம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த திறமை எவ்வாறு எண்பிக்கப்படுகிறது, மற்றவர்கள் முன்னால் காட்டப்படுகிறது என்பதற்கு விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்ன என்றால், படைபலமிக்க ஆள்பலமிக்க ஒரு கோலியாத்தை, படைவீரனாக இருக்கக்கூடிய கோலியாத்தை சிறுவனாக பொடியனாக இருக்கக்கூடிய தாவீது கொன்று விடுகிறார். எப்படி கொன்னார் அப்படின்னு தெரியும் நமக்கு. எதை வச்சு கொன்னார்? அவன் கோலியாத்து சொன்ன, நீ எல்லாம் பொடி என்றா உன்னை அப்படியே தவிடு பொடியா மிதிச்சிருவேன், நீ இருக்கிற இடம் தெரியாம உன்னை ஒன்றும் பண்ணிடுவேன், மரியாதையை ஓடிடு அப்படின்னு சொல்லுவார். நான் மிகப்பெரிய படை வீரன், என்னிடம் திறமை இருக்கிறது, என்னிடம் பலம் இருக்கிறது, என்னிடம் போர்க்கருவிகள் இருக்கின்றன, இவை எல்லாவற்றையுமே வைத்து கொண்டு உன்னை தவிடு விடுவேன் என்று சொன்ன பொழுது தாவீது என்ன சொல்லுவாரு? உன்கிட்ட எல்லாமே இருக்கலாம், என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் கொடுத்த திறமை என்னிடம் இருக்கிறது, உன்னை வீழ்த்துவதற்கு 2 கூழாங்கற்கள் போதும் என்று நினைத்துதான் கூழாங்கற்களை வைத்துக்கொண்டு கோலியாத்தை கொள்கிறான், வெல்கிறான் தாவீது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த தாவீதை போன்று திறமை படைத்தவர்களாகத்தான் நம்முடைய இளையோர்கள் இருக்கிறார்கள். ஆகவே திரு அவையிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, எதிரிகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்றால், இன்னல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்திற்கும் சரி, நம்முடைய திரு அவைக்கும் சரி, திறமை மிக்க இளைஞர்கள் மிக மிக அவசியம். அந்த நம்முடைய இளைஞர்களிடம் திறமை இருக்கிறது, அதை கண்டு கொணர்ந்து இந்த இளைஞர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, திரு அவை கற்றுக் கொடுக்கக்கூடியது தூய்மை. இந்த தூய்மை யாரிட இருக்கு அப்படிங்கிறதுக்கு விவிலியம் சொல்லுகிறது எந்த நிகழ்வு என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோசேப்பு. யோசேப்புக்கு நிறைய வாழ்க்கையில் சோதனைகள், நிறைய துன்பங்கள், நிறைய துயரங்கள். கடைசி மகன் அவர், தந்தையால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர் தான். ஆனால் ஒரு கட்டத்திலே தன்னுடைய
விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட இடத்திலே போய் அங்கும் அவருக்கு நிறைய சோதனைகள் வருகின்றன. யோசேப்பு ஒரு அரசனுக்கு கீழே தான் இருக்கிறாரு. அந்த நிலையிலும் கூட அந்த அரசனினுடைய மனைவி இவருக்கு இல்லாதது பொல்லாதது எல்லாம் இவர் மீது சுமத்தி இவரை அவமானப்படுத்த நினைக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், யோசேப்பு அந்த அரசனினுடைய மனைவியினுடைய ஆசைக்கு இணங்கி போயிருந்தார் என்றால் அவர் இன்னும் பயங்கரமாக வாழ்ந்திருக்கலாம். எல்லாமே கிடைச்சிருக்கும். அரசி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் சரி, எல்லா விதமான வசதிகளையும் சரி, எல்லா விதமான ஆடம்பரங்களையும் சரி கொடுத்திருப்பார். ஆனால் இந்த யோசேப்பு என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்றால், நான் கடவுளினுடைய பார்வையிலே யாருக்கும் தவறு என்று சொல்லக்கூடியதை செய்ய மாட்டேன். எது என்னுடைய உடலின் தூய்மையை கெடுக்கிறதோ, எது என்னுடைய மனதின் தூய்மையை கெடுக்கிறதோ அந்த காரியங்களை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்பதிலே உறுதியாக இருக்கிறார் யோசேப்பு. எவ்வளவுதான் துன்பங்கள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் துயரங்களை எனக்கு கொடுத்தாலும் சரி, என்னை அவமானப்படுத்தினாலும் சரி, என்னை இழிவாக பேசினாலும் சரி, அதன் நிமித்தம் என்னை சிறையில் அடைத்தாலும் சரி, நான் ஒருபோதும் இந்த தூய்மைக்கு எதிரான காரியங்களை, என்னுடைய உடலுக்கும் சரி என்னுடைய உள்ளத்துக்கும் சரி எதிரான காரியங்களை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். அதன் நிமித்தம் சிறையில் அடைக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, சிறையிலே இருந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் சரி, பட்டினியாக கிடந்தாலும் சரி, நான் என்னுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் எதிரான, தூய்மைக்கு எதிரான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்பதிலே அவர் மன உறுதியோடு இருக்கிறார். அதே வேளையிலே இவருடைய உண்மை நிலை தெரிந்து கொள்ளப்படுகிறது. அரசனால் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிறார். உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகும் இவருடைய சகோதரர்கள், இவரை விற்றவர்கள், யோசேப்பை விற்றவர்கள் தான் இவரை தேடி வருகிறார்கள். உணவுக்காக, பஞ்சம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தேடி வருகிறார்கள். அந்த நிலையிலே பழிக்கு பழி வாங்காத மனிதராக இவர் இருக்கிறார். கடவுள் எனக்கு ஒரு அற்புதமான வாழ்வினை கொடுத்திருக்கிறார். உயர்ந்த நிலையிலே இருப்பதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கடவுள் என்னை உயர்த்தி இருக்கிறார். இந்த உயர்த்தப்பட்ட நிலையிலே எனக்கு தீமை செய்தவர்களை, என்னை விற்றவர்களை, என்னை வெறுத்தவர்களை நான் பழி வாங்குவேன் என்கின்ற எண்ணத்தோடு யோசேப்பு வாழவில்லை. மாறாக தன்னுடைய சகோதரர்களுக்கும், சகோதரர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் அவர் என்ன செய்கிறார் என்றால், எது தேவையோ எல்லாவற்றையுமே கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார். அப்படி என்றால் தூய்மையான உள்ளம் கொண்டவராக யோசேப்பு இருப்பதனால் எல்லா இளையோருமே இதே மனப்பான்மையோடு தான் நல்லதை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் அவமானம் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதை எல்லாவற்றையுமே மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை வெளிக்காட்டாமல் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நினைப்பிலே இருக்கக்கூடிய இளையோரும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த இளையோரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் அனைவருமே மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களை, ஒரு சில நேரங்களிலே, ஒரு சில சந்தர்ப்ப சூழலிலே அல்லது வளர்க்கப்பட்ட விதத்திலே இளையோர் தடமாறி இருக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கலாம். அநியாயமான காரியங்களை செய்திருக்கலாம். தூய்மைக்கு எதிரான பாவங்களை செய்திருக்கலாம். சிக்கி சின்னாபின்னமாகி தங்களுடைய வாழ்க்கையை கூட இழந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் எல்லோரையுமே சரியான நெறிமுறையிலே கொண்டு வந்து தூய்மைக்கு எதிரான எந்தவித காரியத்தையும் செய்யக்கூடாது என்கின்ற நெறிமுறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் அனைவருமே இருக்கிறோம். ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால் அவரை ஒதுக்கி உதாசீனப்படுத்துவது, அவர் வேண்டாம் என்று சொல்லுவது கூடாது என்பதனை திருஅவை நமக்கு கற்றுக் கொடுத்து, அப்படிப்பட்ட மனிதர்களையும் நாம் ஒன்று சேர்த்து, அப்படிப்பட்ட நபர்களையும் நாம் ஒன்றிணைத்து கொண்டு வந்து திருஅவைக்குள்ளே ஒரு சிறந்த உறுப்பினர்களாக அவர்களை கொண்டு வர வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பு என்பதனையும் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே எவ்வாறு யோசேப்பு தூய்மைக்கு எதிரான காரியங்களை செய்யவில்லையோ, எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டாலும் அதை எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு மனதளவிலும் தூய்மையாக இருந்தார், உடல் அளவிலும் தூய்மையாக இருந்தாரோ, அதே போலுதான் நாம் அனைவருமே இளையோரை தூய்மையான உள்ளத்தோடு பார்த்து தூய்மையான மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை அறிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, இளையோரை பற்றி பேசும்போது கோயிலுக்கு வாங்கப்பா அப்படின்னா கோவிலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இளையோருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் நிறைய இருப்பாங்க. நான் பணி செய்த
பங்குத்தளத்திலும் சரி மற்ற அருட்பணியாளர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை வைத்தும் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, கோவிலுக்கு தேவையான எல்லா காரியங்களையுமே செய்வாங்க. வந்து ஒற்றடிப்பாங்க, டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பயங்கரமாக ஜோடிப்பாங்க, எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா காரியங்களையும் முன்னெடுப்பாங்க. திருப்பலி ஆரம்பிக்கும் போது எங்கே இருப்பாங்க? வெளில போயிடுவாங்க, எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் திருப்பலிக்கு பிறகு ஒரு வேளை உணவு இருந்துச்சுன்னா உணவை பரிமாறுவதற்கு வேகமாக வந்துடுவாங்க. அதற்கப்புறம் என்னென்ன காரியங்களை செய்யணுமோ எல்லாவற்றிலுமே அவர்கள் உடன் இருப்பார்கள். ஆனால் இந்த ஆன்மீக பயணத்தில், திருப்பலியில், அன்பிய கூட்டங்களில் இளையோர் பங்கெடுக்கிறார்களா அப்படின்னா அது இல்லை என்று தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இளையோர் விசுவாசத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு நம்முடைய விவிலியம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன என்றால், அல்லது விவிலியம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் தானியேல். தானியேலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தானியேலுக்கு விசுவாசத்தின் நிமித்தம் சோதனைகள் கொடுக்கப்படும். அவரையும் அவரோடு சேர்ந்த 2 இளைஞர்களையும் அரசனுக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களிடம் சொல்லுவார்கள், உங்களை கொன்று போடுவோம், சிங்கத்தின் குகையில் கொண்டு தள்ளி போடுவோம், அங்கே அந்த சிங்கமெல்லாம் பசியோடு இருக்கிறது, அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நீ நம்பக்கூடிய கடவுளை மறுத்து பேசு, நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும், அப்படி உட்கொள்ளவில்லை என்றால் சிங்கத்துக்கு நீங்கள் இரையாவீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, தானியேலும் சரி அவரோடு இருக்கக்கூடிய மற்ற 2 இளைஞர்களும் சரி என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் நம்பக்கூடிய கடவுளுக்கு எதிராக நான் எந்தவித தவறும் செய்ய மாட்டேன், நான் நம்பக்கூடிய கடவுளை நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், என்னை படைத்தவர் அவர், என்னை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அவர், என்னை இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அவர், ஆகவே அவருக்கு எதிரான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருப்பார்கள். மீண்டுமாக அரசன் படை வீரர்கள் மூலமாக சொல்லுவார், விரைவிலே நீங்கள் சிங்கத்தின் குகைக்குள் தள்ளப்படுவீர்கள், அங்கே சிங்கத்தினுடைய பற்களுக்கு நீங்கள் இரையாவீர்கள் என்று சொன்ன பொழுது தானியேல் சொல்லுவார், நாங்கள் சிங்கத்தின் குகைகளுக்குள் போய் இருக்கிறோம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நம்பிக்கையின் பொருட்டு, விசுவாசத்தின் பொருட்டு, நாங்கள் நம்பக்கூடிய கடவுளின் பொருட்டு நாங்கள் எங்களுடைய உயிரை கூட இழக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒருபோதும் இறைவனை மறுதலிக்க மாட்டோம், யாவேவை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம், அவரைத்தான் நம்புகிறோம், அவர்தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம், அவருக்கு எதிரான எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி தங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு அதன் நிமித்தம் அன்புக்குரியவர்களே அந்த சிங்கத்தின் குகைகளிலே போய் இருக்கக்கூடிய நிகழ்வையும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த 3 நிகழ்வுகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், எங்கே கத்தோலிக்க விசுவாசத்தையும் சரி அல்லது இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையையும் சரி பேணி காக்கக்கூடிய பொறுப்பிலே நம்முடைய இளையோர்களும் இருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த விசுவாசத்திலே வளர்த்தெடுக்க வேண்டிய நெறிமுறையும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதனை கற்றுக் கொடுக்க வேண்டிய நெறிமுறையும் நமக்கு இருக்கிறது என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் தூய்மையோடு இருக்கக்கூடிய இளையோரை, ஆற்றலோடு இருக்கக்கூடிய இளையோரை, நம்பிக்கையிலே சிறந்த விதத்திலே இருக்கக்கூடிய இளையோரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை திரு அவையினுடைய வளர்ச்சியிலே பங்கு பெற நாம் உறுதுணையாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். வார்த்தையில் மிக எளிமையாக சொல்லிவிடலாம், நீங்களாம் போயிருங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு, அல்லது உங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா போங்க அப்படின்னு சொல்லிவிடலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒருங்கிணைந்த ஒரு திரு அவை உருவாக்கப்பட வேண்டும் என்றால், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு திரு அவை உருவாக்கப்பட வேண்டும் என்றால், அல்லது எழுச்சி மிக்க வீரமிக்க புதுமை படைத்த ஒரு திரு அவை உருவாக்கப்பட வேண்டும் என்றால், அதிலே திறமை படைத்த இளையோர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், புதுமையை கொண்டிருக்கக்கூடிய இளையோர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், திறமை படைத்த இளையோர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், புதுமையை விரும்பக்கூடிய இளையோர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் திரு அவை ஒரு மிகச்சிறந்த திரு அவையாக உருவாகும் என்பதனை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள இந்த திருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இளையோர் எந்த சூழலிலும் வேண்டாம் என்று சொல்லிவிடாமல் இளையோரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்த ஒரு திரு அவை பயணத்திலே நாம் மேற்கொண்டோம் என்றால் அந்த பயணத்திலே நாம் வெற்றி கொள்வதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதுணையாக இருப்பார்.
ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் தன்னுடைய 30வது வயதில்தான் தன்னுடைய பணி வாழ்வை துவங்குகிறார். தன்னுடைய பணி வாழ்வுக்கு துணையாக இருக்கக்கூடிய சீடர்களும் அந்த வயதை ஒத்த நிலையில்தான் இருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த நெறிமுறைகளை போதிக்க வேண்டும், என்னென்ன செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் தெள்ள தெளிவாக விளக்கி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மிகச்சிறந்த திரு அவையை இயேசு கிறிஸ்து உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவர் இளைஞனாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த திரு அவையை உருவாக்கினார். அதே போல திரு அவையினுடைய முதல் தலைவராக பேதுரு என்ற இளைஞன் மேல்தான் திரு அவையை கட்டுகிறார். அதன் நிமித்தம்தான் அப்படி கட்டப்பட்ட அந்த திரு அவைதான் இன்று இவ்வளவு எழில் மிகுந்த மாளிகையாக வளர்ந்திருக்கிறது, இவ்வளவு உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே நம்முடைய கடமை என்ன என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இளையோருக்கும் ஒரு செய்தியை நான் இந்த வேளையிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லாரும் ஏத்துக்க தயாராக இருக்கிறாங்க. பெரியவர்கள், குழந்தைகள் எல்லோருமே இளையோரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்த மனிதர்களாக, இளைஞர்களாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும். திறமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். புதுமையை விரும்பக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். தூய்மையான உள்ளமும் மனமும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே வேளையிலே நம்பிக்கையை அறிக்கையிடக்கூடிய நல்ல மனிதர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் தான் பண்ணுவேன், என்னை நீ ஏத்துக்க அப்படின்னு சொன்னா யார் ஏத்துக்குவா? நான் பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தையாக தான் பேசுவேன், ஆனால் என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆகவே இளையோர்களே, நீங்களும் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்றால் திறந்த மனம் படைத்தவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக, அதுவும் நம்பிக்கையிலே உறுதி கொண்டவர்களாக, திறமை படைத்தவர்களாக, புதுமையை விரும்பக்கூடிய நபர்களாக நீங்களும் மாற வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ உங்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே பெரியவர்களும் குழந்தைகளும் இளையோரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இளையோரும் நீங்கள் தகுதி படைத்த இளைஞர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருங்கிணைந்து திரு அவையை நாம் கட்டி எழுப்பினோம் என்றால் கண்டிப்பாக ஒரு எழுச்சி மிக்க, புதுமை மிக்க திரு அவையாக நம்முடைய திரு அவை மாறும் என்பதிலே கொஞ்சமும் ஐயமில்லை. ஆகவே நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல மனிதர்களாக, நல்லது பேசக்கூடியவர்களாக, நல்லதை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அனைவரும் இருப்போம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே பங்கு